கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே இந்த கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் யோவான் 9ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் அடிக்கடி பார்க்குற வசனம் தான். அதாவது ஆபிரகாம் கலியுறுமடியான, அதாவது உங்கள் தகப்பனாகிய பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டான், களி கூர்ந்தான் என்று சொல்லி நாம் யோவான் 9ஆம் அதிகாரத்திலே அந்த 56ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உண்மையாகவே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால தேவன் அவனை களிவுற பண்ணினார். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு களிவுறுமடியான ஒரு நாளை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு முன்பாக அல்ல, ஒரு நிர்வாகத்துக்கு முன்பாக அல்ல, ஒரு தலைவனுக்கு முன்பாக அல்ல, நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனால தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் ஒரு களிவுறுமடியான ஒரு நாளை தேவன் தருவார். தொடர்ந்து நாம் அந்த நாட்களிலே சங்கீதம் 16:8 வாசிக்கும் பொழுது தாவீதுடைய காரியத்தில் தாவீது கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தர் எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்து கொண்டிருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ராஜ்யபாரம் அசைக்கப்படவில்லை என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாகவே ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாய் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான ராஜ்யம், ஆளுகை ஒருபோதுமே அசைக்கப்படுவதில்லை. தேவன் நம்மை அசைக்கப்படாதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தேவன். ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். மூன்றாவதாக அந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் பொழுது, யோசபாத்தினுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் எல்லாரும் குடும்பமாக கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால யோசபாத்துக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் தேவன் ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்தார். யுத்தம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத, போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தது. ஆனால் தேவன் அவைகளை பார்த்து கொண்டார். தேவன் அவர்களுக்காகவே யுத்தம் பண்ணினார். காரணம் என்ன? யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால. நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனால நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், போராட்டங்களையும் அவர் பார்த்து கொள்ளுவார். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தர அவர் உண்மை உள்ளவராய், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். 4ஆவதாய் பார்க்கும் பொழுது, அதாவது அந்த 1 ராஜாக்கள் 18:15 வாசிக்கும் பொழுது, எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்ததுனால தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். தேவனுடைய வல்லமை அவனுக்கு முன்பாக வெளிப்பட்டது. சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். தன்னுடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாக நாட்களிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனால தேவன் நமக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துவார், தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார், தன்னுடைய பலத்த கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவார். தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதபடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்போ உண்மையாகவே நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதுனால இப்படிப்பட்டதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்மை நோக்கி பார்க்க அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு களிகுறுமடியான ஒரு நாளை கற்றுக் கொடுப்பீராக. அசைக்கப்படாதபடி தேவன் தாமே யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை என் தேவன் கொடுக்கும்படியாக ஆண்டவர் நன்றியோடங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மையாக நாட்கள் எலியாவுக்கு முன்னதாக நீ வெளிப்பட்டது போல, இப்படி வல்லமை வெளிப்படுத்துறது போல தேவன் தாமே அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்தில் நீர் வெளிப்படுவீராக. இப்படி வல்லமை வெளிப்படுத்துவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.